ரொம்ப காலங்களாக ஸ்ட்ரைக்கர், WHAP அப்படின்னு சொல்லக்கூடிய 2 முக்கியமான பிளாட்ஃபார்மில் எதை நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லி இந்திய இராணுவத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா இராணுவம் சார்ந்த செய்திகளை வெளியிடக்கூடிய சில ஜேர்னலிஸ்டாக இருக்கட்டும், மிகப்பெரிய அளவில் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி இப்போ ஒரு மிகப்பெரிய அரசியல் பேசக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளிருச்சு. வெறும் ஆயுத ப்ரொக்யூர்மெண்ட் அப்படின்றதுக்கும் ஒரு அரசியலுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றத இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் உலகம் டிபி டிஃபென்ஸ். நம்மளோட சேனலில் பொதுவாக ஜியோ பாலிட்டிக்ஸை பற்றி தான் பேசுவோம், உள்ளூர் அரசியலை பேச மாட்டோம். அதற்கான முக்கியமான காரணம் எனக்கு அரசியல் சார்ந்த அறிவு இல்லை, அதில் நாலேஜ் இல்லை அப்படின்றதுனால தான் நான் அதை பற்றி ரொம்ப டீப்பாக பேச மாட்டேன். பட் உலக அரசியல் அப்படின்றத நீங்கள் அந்த நாட்டோட சிட்டிசன்ஸோட கண்ணோட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு இந்தியனாக இருந்து நீங்கள் பார்க்குறது தான் பேச போகிறீங்க. ஸோ அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய நாலேஜ்ன்றது வேறு, உள்ளூர் அரசியல் பேசுகிறதுன்றது வேறு. அதனால தான் நம்ம உள்ளூர் அரசியலை பேசாமல் இருந்தோம் டிபி டிஃபென்ஸில். ஆனால் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை, ஆயுத ப்ரொக்யூர்மெண்ட்டில் நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயத்தை பேசி ஆகணும். அதில் உள்ளூர் அரசியலும் தொடர்பில் தான் இருக்குது. அப்படின்றப்ப சரியான தகவல்களை நான் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோவோட முடிவில் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் சொல்ல போகிறீங்க. அதுதான் முக்கியமான விஷயமே இந்த காணொலியில். மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்மர்டு இன்ஃபென்ட்ரி ஃபைட்டிங் வெஹிக்கிள்ஸ் அப்படின்றத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது போர்க்களத்தில் சண்டை நடந்துக்கிட்டு இருக்கிற பகுதியில் வீரர்களை கொண்டு போய் இறக்கி விடுறதோ, இல்லை அப்படின்னா அடிப்பட்ட வீரர்களை பத்திரமா திருப்பி மறுபடியும் வீட்டுக்கு கொண்டு வரதுக்கோ நம்ம ஒரு வெஹிக்கிளை பயன்படுத்துவோம், அதாவது ஒரு வண்டியை பயன்படுத்துவோம். அந்த வண்டியை ஆர்மர்டு இன்ஃபென்ட்ரி ஃபைட்டிங் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வண்டியிலே பார்த்தீங்க அப்படின்னா லைட்டு, மீடியமு, ஹெவி அப்படின்னு சொல்லி 3 கேட்டகரியாக பிரிச்சுருவாங்க. லைட் அப்படின்றது சின்ன சின்ன துப்பாக்கிகள்லேருந்து சுடக்கூடிய அந்த தோட்டாக்களை தவிர்க்கும். ஹெவி அப்படின்னு சொல்லக்கூடியது பெரிய பெரிய ஆர்பிஜியாக இருக்கட்டும், இல்லை ஐஇடியாக இருக்கட்டும், இல்லை பாம்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேருந்து வீரர்களை காப்பாற்றும். மீடியம் அப்படின்றது ஓரளவுக்கு சின்ன சின்ன கிரேடேடு, சின்ன சின்ன ஆர்ம்ஸ்லேருந்து வீரர்களை காப்பாற்றும். இதிலே 3 வகையாக பிரித்து வச்சுருப்பாங்க. இதில் ரொம்பவே ஹெவியான கேட்டகரியில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, BMP 1 வரும், BMP 2 வரும், அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரைக்கர் அப்படின்றது வரும், இந்தியாவில் டெவலப் பண்ண WHAP அப்படின்ற வண்டி வரும். இது எல்லாத்துக்கும் காமனாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. போர்க்களத்தில் சண்டை நடந்துக்கிட்டு இருக்குது. அப்படி சண்டை நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப நீங்கள் அந்த பகுதிக்கு வீரர்களை கொண்டு போகணும். இப்போது தமிழ்நாட்டிலேருந்து ஒரு வீரரை கார்கில்ல சண்டை நடந்துக்கிட்டு இருக்கிற அந்த யுத்த களத்துக்கு கொண்டு போகிறதுக்கு நீங்கள் ட்ரெயின்லேயோ இல்லை பஸ்ஸுலேயோ இல்லை ஃப்ளைட்லேயோ கொண்டு போயிடலாம். ஆனால் போர் சூழ்நிலையில் 2 பேரும் மாறி மாறி சுட்டுக்கிட்டு இருக்கிறப்ப அந்த பகுதியில் நீங்கள் வந்து ட்ரெயினையோ பஸ்ஸையோ லாரிலேயோ வந்து அந்த வீரர்களை கொண்டு போக முடியாது. ஏன்னா கொண்டு போனீங்கன்னா வீரர்களை வந்து சுட்டு கொண்டுருவாங்க. இப்போது இந்த பகுதியில் ஹெவியாக சண்டை நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப நீங்கள் ஒரு வண்டி மூலமாக இந்த வீரர்களை டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு போகிறீங்கன்னா அந்த வண்டி வந்து ப்ரொடெக்டடாக இருக்கட்டும். ப்ரொடெக்ஷன் அப்படின்றப்ப வெறும் புல்லட்டு மட்டும் கிடையாது, அது பயாலஜிக்கல் வார்ஃபேராக இருக்கலாம், இல்லை ரேடியோ வார்ஃபேராக இருக்கலாம். எந்த வார்ஃபேர் என்விரான்மெண்ட்டாக இருந்தாலும் அதிலிருந்து வீரர்களை காப்பாற்றி ஆகணும். அதுதான் இந்த வண்டிகளுக்கான நோக்கமே. அப்படி பார்க்குறப்ப இந்தியா என்ன சொல்லுச்சு சமீபத்தில், ஸ்ட்ரைக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய கனடாவை சேர்ந்த ஒரு ஆர்மர்டு ஃபைட்டிங் வெஹிக்கிளை வந்து நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. ஸ்ட்ரைக்கருன்றது ஒரு ப்ரூவனான பிளாட்ஃபார்ம் தான். அந்த பிளாட்ஃபார்மை நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா ஆப்ரேஷன் இராக்கி ஃப்ரீடமில் வந்து இந்த ஆர்மர்ட் பிளாட்ஃபார்மை வந்து அவங்க பயன்படுத்தி அந்த ஆர்மர் பிளாட்ஃபார்ம் என்ன தான் டேமேஜ் ஆனாலும் அதுக்குள்ளே இருக்கிற வீரர்களை ஒரு உயிரிழப்பு கூட இல்லாமல் அது பத்திரமா மீட்டு கொண்டு வந்திருக்கு. அதுலேருந்தே இது மிகப்பெரிய ஃபேமஸ் ஆயிடுச்சு. US ஆர்மியில் இந்த ஸ்ட்ரைக்கரை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு கெனடியன் நிறுவனத்தால் தயாரிக்கப்படுறது. இப்போ இந்த ப்ரூவனான ஸ்ட்ரைக்கர் அப்படின்ற பிளாட்ஃபார்மை இந்தியாவில் நம்ம வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறப்பயே ஏகப்பட்ட சர்ச்சைகள் கிளம்புச்சு. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரைக்கருன்றதை இராக்கி ஃப்ரீடமில் பயன்படுத்தினாங்க, ஓகே. அது வந்து ஒரு டெசர்ட், பாலைவன வார்ஃபேர். பாலைவன வார்ஃபேரில் பயன்படுத்துறது நீங்கள் தார் டெசர்ட்டில் கொண்டு வந்து இயக்குறீங்க அப்படின்னா ஓகே. ஆனால் ஹை ஆல்டிடியூடில் நீங்கள் இயக்குறீங்க அப்படின்றப்ப அதோட பர்ஃபார்மன்ஸு எப்படி ஒரே மாதிரி இருக்குன்றதை எதிர்பார்க்குறீங்கன்னு ஒரு மிகப்பெரிய கேள்வி எழும்புச்சு. இந்த கேள்வியை நம்ம டெக்னிக்கலாக பார்க்க போனோம் அப்படின்னாலுமே ஸ்ட்ரைக்கரில் இருக்கக்கூடிய என்ஜின் வந்து 350 குதிரை திறனை தான் வெளிப்படுத்தும். இதிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த குதிரை சக்தியை அந்த ஸ்ட்ரைக்கரோட எடையோடு ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா 17.2 தான் வரும். இந்த குதிரை சக்தி அப்படின்றது 350 பெரிய நம்பராக தெரியலாம் உங்களுக்கு. ஆனால் அந்த ஸ்ட்ரைக்கரோட வெயிட்டை நீங்கள் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா 20 டன்னுக்கு மேலே இருக்கும் கண்டிப்பாக. அந்த ஸ்ட்ரைக்கரோட வெயிட்டை நீங்கள் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெயிட்டை வந்து இந்த 350 குதிரை திறனால் ஹை ஆல்டிடியூட்டில் எடுத்துகிட்டு போக முடியாது. ஹை ஆல்டிடியூட் அப்படின்றப்ப ஆக்சிஜன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். எந்த ஒரு வண்டி என்ஜினாக இருந்தாலும் ஆக்சிஜனை உள்ளே இழுத்து தான் அது ரன் ஆகுது.
ஆக்சிஜனோட லெவல் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா பவர் கம்மியாக இருக்கிற என்ஜின் வந்து ஹை ஆல்டிடியூடில் இழுக்காது, வண்டியை இழுக்காது. இது வந்து இந்த ஹிமாலயாஸ் அந்த மாதிரி பகுதியில் கார் ஓட்டுறவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஸ்ட்ரைக்கர் வந்து ஏற்கனவே 350 குதிரைத்திறனில் தான் இருக்குது. இதை கொண்டு போய் நம்ம ஹை ஆல்டிடியூடில் வச்சோம் அப்படின்னா இது சுத்தமாக ஓடாது அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய சர்ச்சை ஒன்று கிளம்புச்சு. இந்த சர்ச்சையை ஆரம்பத்திலேயே அமெரிக்கா ஒரு முற்றுப்புள்ளி வச்சாங்க. ஏன் அப்படின்னா அமெரிக்கா சைடில் இருந்து 750 குதிரைத்திறன், அதாவது 2 மடங்காக இருக்கக்கூடிய ஒரு குதிரைத்திறன் என்ஜினை வந்து இந்த ஸ்ட்ரைக்கரில் பொருத்தி தான் நாங்கள் இந்தியாவுக்கு தரப்போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கவுண்டர் கிளைம் ஒன்றை வச்சு இந்த சர்ச்சையை முடிச்சு விட்டாங்க. ஆனாலும் இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு வண்டியாக இருந்தாலும் எந்த ஒரு போர் சூழ்நிலையிலையும் ஆற்ற கடக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஒன்று வரும் கண்டிப்பாக. அப்படி ஆற்ற கடக்கணுன்றப்ப நம்ம இதுக்கு முன்னாடி பயன்படுத்திக்கிட்டு இருந்த BMP 1 இருக்கட்டும் BMP 2 இருக்கட்டும், ரெண்டுமே அது அப்படியே ஆம்பிஃபியஸாக தண்ணியில் அப்படியே இறங்கி அது பாட்டுக்கு நீந்தி போய் கரையை கடந்துடும். ஸோ போட்டாவும் இந்த BMP வண்டிகளால் போக முடியுன்றப்ப ஸ்ட்ரைக்கர் வந்து இந்த மாதிரி ஆம்பிபிஎஸ் கேப்பபிலிட்டி இருக்கா அப்படின்னு பார்க்க போனால் அதுவும் இல்லை. இப்போது ஆம்பிபிஎஸாகவும் இந்த வண்டி செயல்படலை, இப்போது தரையிலையும் தண்ணியிலையும் சேர்த்து இந்த வண்டி ஓடலை. கூடுதலாக இதில் இருக்கக்கூடிய அந்த என்ஜினோட குதிரைத்திறனுன்றது கம்மியாக இருக்குது. இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறப்ப எதற்காண்டி இந்தியா இந்த டீலை போடணும் அப்படின்றது ஒரு பெரிய சர்ச்சையாக போய்கிட்டு இருக்கு. அமெரிக்கர்களை ப்ளீஸ் பண்ணுறதுக்காண்டி இந்த டீலுக்குள்ளே நம்ம இறங்குறோமா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கேள்விகள் எழும்பிக்கிட்டு இருக்கு. இந்த கேள்விகள் எல்லாமே வெறுமனை நம்ம ஒரு ஆயுதத்தை வெளியேருந்து தான் இறக்குமதி பண்ணி ஆகணும், உள்நாட்டை நம்மளால் உற்பத்தி பண்ண முடியாது அப்படின்றப்ப அது வராது. ஆனால் கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி DRDO இந்தியாவில் இருக்கக்கூடிய மெயின் ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரர்ஸ் டாட்டா, மஹேந்திரா, கல்யாணி குரூப் 4 பேரும் சேர்ந்து WHAP வீல்டு ஆர்மர் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஒன்று உருவாக்குறாங்க. இந்த வீல்டு ஆர்மர் பிளாட்ஃபார்மை நார்தன் பகுதியில் இருக்கக்கூடிய உயரிய மலைத்தொடர்களில் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி தான் மைண்டில் வச்சு அதை உருவாக்கியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ஸ்ட்ரைக்கரை கம்பேர் பண்ணுறப்ப அதிகமான வீரர்களை எடுத்துகிட்டு போக முடியும். இன்னொரு முக்கியமான ஃபேக்ட் என்ன அப்படின்னா, இந்த WHAPயால் தரையிலையும் போக முடியும், தண்ணிலையும் போக முடியும். 10 கிலோமீட்டர் வேகத்தில் தண்ணிலையும் இதால் போக முடியும், 100 கிலோமீட்டர் வேகத்தில் தரையில் போக முடியும், 500 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்குது. எல்லா வகையிலையும் ஸ்ட்ரைக்கரையும் நீங்கள் WHAPயையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றா தான் இருக்கும். இதை விட கூடுதலாக இன்னொரு ஃபேக்ட் என்ன தெரியுமா, இந்த ஸ்ட்ரைக்கரை கம்பேர் பண்ணுறப்ப அணுசக்தியால் ஏதாவது போர் வந்துச்சு, இப்போ அணுகுண்டு போட்டுட்டாங்க அப்படின்றப்ப வெளியேருந்து ரேடியேஷன் உள்ளே அந்த வண்டிக்குள்ளே இருக்கிற வீரர்களுக்கு போகாது. அதே சமயம் பயாலஜிக்கல் வார்ஃபேர் ஏதாவது கிருமியை பரவி விட்டுட்டாங்க அப்படின்னாலுமே வெளியே இருக்கிறது உள்ளே போகாது. அந்த அளவுக்கு எல்லா வகையான என்வாயர்மெண்ட்டையும் கருத்தில் வச்சு தான் WHAPயை இத்தனை நிறுவனங்கள் இந்தியாவில் உருவாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த குறிப்பிட்ட வண்டியை இந்திய இராணுவம் ரொம்பவே கஷ்டப்பட்டு நார்தன் பகுதிகளில் சோதித்து பார்த்துருக்காங்க. சோதித்து பார்த்து இது ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது, எந்த குறையுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ இராணுவத்துக்கும் இது பிடிச்சிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய நிறுவனங்கள் இதை உருவாக்கியிருக்கு. ஸோ இதை உருவாக்கி வெளியே தள்ளுறதுல அவங்களுக்கு பிரச்சனையும் வராதுன்றப்ப எதற்காண்டி ஸ்ட்ரைக்கரை நம்ம வாங்கணும் அப்படின்றது தான் இங்கே இருக்கிற மிகப்பெரிய கேள்வி. இந்த F414 அப்படின்ற என்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா இது அமெரிக்கா கிட்ட இருந்து தான் வாங்குகிறோம். அந்த என்ஜினை வாங்குறப்ப நம்ம எதுவும் பேசலையே, ஸ்ட்ரைக்கர் வாங்குறப்ப மட்டும் நம்ம ஏன் பேசுகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, F414 உருவாக்கக்கூடிய தொழில்நுட்பம் இந்தியாவில் கிடையாது. GTRE அப்படின்ற நிறுவனம் உருவாக்குற காவேரி என்ஜினில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. அதை இப்போ தான் நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக. அதை சால்வ் பண்ணி முடித்து அந்த என்ஜினை நம்ம தேஜாஸில் பொருத்துனதுக்கு அப்புறமா தான் F414 மாதிரியான என்ஜின்ஸை நம்ம உருவாக்க முடியும். அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் பல வருடங்கள் ஆகும். அதை மையப்படுத்தி நம்ம F414 என்ஜினை வெளியே இருந்து வாங்குகிறோம் அப்படின்றப்ப அது நியாயமான ஒரு விஷயந்தான். ஆனால் ஏற்கனவே ஸ்ட்ரைக்கர் மாதிரியே ஒரு ப்ராடக்ட் இந்தியாவில் இருக்குது, அதை உருவாக்கி நம்ம முடிச்சிட்டோம், அதுக்கான ப்ரொடக்ஷன் லைனும் இருக்குது அப்படின்றப்ப நம்ம ஏன் ஸ்ட்ரைக்கரை வெளியே இருந்து வாங்கணும் அப்படின்ற கேள்வி மிகப்பெரிய ஒரு கேள்வியாக எல்லார் மனதிலையுமே இருக்குது. இதை நான் கொஞ்சம் காலங்களாகவே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒரு 6 மாதத்துக்கு மேலேயே இந்த டீலை நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். வந்ததுலேருந்தே இந்த டீல் அப்படின்றது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. என்னோடய வயதுக்கு ஒரு சில விஷயங்களை நான் பார்ப்பேன், ஒரு சில விஷயங்களை நான் பார்க்காம போயிடுவேன், தவறுதெல்லாம் நான் விட்டுருவேன். அப்படி பார்க்குறப்ப இந்த ஒரு டீல் அப்படின்றது டெக்னிக்கலாக 2 விஷயத்தில் இருக்கக்கூடிய நல்லது என்ன கெட்டது என்ன அப்படின்றத டெக்னிக்கலாக என்னால் பார்க்க முடியும். ஓகேங்களா, இதில் இந்த என்ஜின் இருக்குது, இதில் இந்த என்ஜின் இருக்குது, இதில் இப்படி ஆர்மர் காம்போசிஷன் இருக்குது, இதோட விலை இவ்வளோ. அதாவது அந்த ஸ்ட்ரைக்கரை கம்பேர் பண்ணுறப்ப 30% 40% நம்மளோட WHAPயோட விலையும் குறைவாக இருக்குது. அது மட்டும் இல்லை, உள்நாட்டு நிறுவனம் வேறு, உள்ளே தான் நம்மளோட காசு எல்லாமே போகும்.
ஸோ இவ்வளோ ப்ளஸ் பாயிண்ட் இருந்தும் ஏன் WHAPயை வந்து இவங்க சூஸ் பண்ண மாட்டுறாங்க, ஸ்ட்ரைக்கர் டீலில் முனைப்பு காட்டுறாங்க அப்படின்றதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குது அப்படின்றத என்னால் தெளிவாக உணர முடியுது. ஆனால் அந்த அரசியல் நடத்துறதுக்கான காரணம் அப்படின்றது எனக்கு தெரியலை. ஸோ இன்றைக்கான காணொலியில் இந்த ஒரு தகவலை உங்ககிட்ட கொடுக்குறதன் மூலமாக நான் கேட்குற ரெக்வஸ்ட் என்னென்னா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இதற்கு பின்னாடி இருக்கிற காரணமாக என்ன இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் நிறையவே தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை இப்போ நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.